ஏகனை போற்றி இணையாடும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசனம். என்ன எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அது வாழ்க்கையை மிக இன்றைய தலைப்பு கிரகங்களுடைய வலிமையின்மையும் குழந்தை பிறப்பும் அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக குழந்தை அப்படின்னாலே குருவுக்கு ஓடிடுவோம். 5ஆம் இடத்தை பார்ப்போம், குருவை பார்ப்போம். 5ஆம் இடத்து அதிபதியினுடைய இணைவு எந்தெந்த கிரகங்களோடு இருக்குது, சுப கிரகங்கள் இருக்கா, அல்லது அந்த 5வது பாவத்துக்கான கிரகம் 6, 8, 12 மறையாமல் இருக்கா, அல்லது அது கெடு கிரகங்கள் பார்க்காமல் இருக்கா, அல்லது அஸ்தங்கமாகாமல் இருக்கா, நீச்சமாகாமல் இருக்கா, இத்தனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பார்ப்போம் குழந்தை பிறக்கிறதுக்கு அப்படின்னு. பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குழந்தை பேர், வீடு பேர் அப்படின்னு சொல்லக்கூடியது அது கடைசியில். அதே மாதிரி ஒரு மனை அமைவது, வண்டி வாகனங்கள் அமைவது, மனைவி அமைவது, இதெல்லாமே யோகங்கள். அதனால தான் 1, 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான பாவங்களில் அந்த 1ஆம் பாவம்ன்றது தன்னை வைத்து, 5ஆம் பாவம் அப்படின்றது தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை வச்சு, 9ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வாய்க்கக்கூடிய அனைத்து நன்மைகளையும், அதாவது அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய சந்தோஷமான நிகழ்வுகளையும் சந்தோஷமான யோக பாக்கியங்களையும் தரக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் 9ஆம் இடத்தை வச்சாங்க. இப்போ அந்த 9ஆம் இடம், ஒவ்வொரு பாவத்திற்கும் 9ஆம் இடம் நல்லா சிறப்பாக இருந்ததுன்னா அந்த பாவங்கள் வெற்றியடையக்கூடிய பாவங்களாக இருக்கும். இப்போது 1ஆம் பாவத்துக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தெளிவான முறையில் இருந்தது அப்படின்னா அவர் எல்லாமே அவருடைய வாழ்க்கையில் சகல செல்வங்களும் செல்வ பாக்கியங்களும் சௌபாகியங்களும் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. 2ஆம் இடத்துக்கு 9ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் இல்லையா? அப்போ தொழிலில் நல்ல அபரிமிதமான ஒரு வளர்ச்சியும், இடைவிடாது எதிர்பார்த்து தொழில் செய்யக்கூடாது. நாளைக்கு வருமானம் இருக்கா, நாளைக்கு வருமானம் இருக்கா அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்பில் தொழில் செய்யக்கூடாது. நித்தமும் வருமானம் வரக்கூடிய பர்மனண்டான தொழில் அமைஞ்சது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் இடம் நல்லா இருக்கும். பொருளாதாரம் தான் ஒரு குடும்பத்தை தீர்மானம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. இன்றைய காலகட்டமெல்லாம் பொருளாதாரம் தான் ஒரு குடும்பத்தையே தீர்மானம் பண்ணுது. சம்பாதிச்சா புருஷன், சம்பாதிக்கலைன்னா ஒரு வீணா விருதி அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தைகளெல்லாம் நம்ம குலதெய்வங்கள்ட்ட வருது. அதனால் ஒவ்வொரு பாவங்களுக்கும் 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் நல்ல வலுவான முறையில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதன் மூலமாக வைத்து அந்த ஜாதகர் ஏதோ ஒரு வகையில் நன்மை அடையக்கூடியவராகவும் பயனடையக்கூடியவராகவும் இருப்பார். அப்போ இந்த பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் வரக்கூடியது நமக்கு தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியதும் அதுதான். நமக்கு வாய்க்கக்கூடிய குழந்தைகளை பெறக்கூடிய ஒரு அமைப்பும் அந்த இடத்துல தான் வரும். அப்போ இந்த மாதிரியான 5ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது லக்னம். அப்போ தான் நல்ல ஸ்திரமாகவும் திடமாகவும் இருக்கணும் அப்படின்றதான் அமைப்பு. அப்போ லக்னாதிபதி போயிட்டு 6, 8, 12 மறையாமல், லக்னாதிபதி நீச்சத்தன்மை அடையாமல், லக்னாதிபதி வக்ரமாச்சுன்னா குண இயல்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மனிதனுடைய இயல்புகள் எல்லாம் மாற்றமாக இருக்கும். நல்ல ஒரு குருவே வக்ரமாக இருக்கார், அவர் ஒரு தனுசு மீன லக்னத்திற்கான லக்னாதிபதியாக இருக்கார், இவர் தனுசு மீன லக்னமாகவே இருக்கார், குரு வக்ரமாக இருக்கார். அந்த வக்ரமான குருவை சுபகிரக பார்வைகள் எதுவுமே இல்லை, அவர் போய் 6, 8, 12 மறைகிறார், பிரயோஜனமே இல்லை. லக்னாதிபதி குருவாகவே இருந்து அவர் வக்கரமாயிட்டாலும் அந்த குருவிற்கான குண நலன்கள் குண இயல்புகள் என்பது அதெல்லாம் மாறி வித்தியாசமான ஒரு முறையில் வித்தியாசமான போக்கில் இந்த பிளாக் மேஜிக் பண்ணுற மாதிரியான மக்களாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போது ஒவ்வொரு ஜாதகத்திலையும் கிரகங்கள் கெடாமல் இருக்கும் பொழுது தனக்கு வாய்க்கக்கூடிய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதும் தனக்கு வாய்க்கக்கூடிய வம்சாவளி வாரிசு இது எல்லாமே நல்லா இருக்கும். இது ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கணவன் மனைவியினுடைய ஜாதகத்தில் ஏதோ ஏன் என்ன காரணத்துக்காக இந்த கிரகங்களை எல்லாம் தெளிவாக பார்த்து செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்கா, சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்கா, இந்த செவ்வாய் சுக்கிரன் இணைவு கணவன் மனைவியருடைய தாம்பத்திய அந்யோன்யத்தை நல்லா இருக்குமா, நல்லா வச்சுக்குமா அப்படின்றதுனால இவ்வளோ ஏன் அழுத்தமாக பார்க்கணும். தசவீத பொருத்தங்கள் அப்படின்றது 2ஆம் பட்சம். ஒரு ஜாதகத்தில் இந்த ஜாதகத்தை இணைச்சோம் அப்படின்னா இந்த ஜாதகத்தினுடைய 7ஆம் இடம் எப்படி இருக்குது, இந்த ஜாதகத்தினுடைய 7ஆம் இடம் எப்படி இருக்குது, இந்த ஜாதகத்தினுடைய வீரியஸ்தானம் எப்படி இருக்குது, இந்த ஜாதகத்தினுடைய வீரியஸ்தானம் எப்படி இருக்குது, இது ரெண்டுமே மேட்ச் ஆகுமா. இதை பார்த்து முதல்ல நம்ம ஒரு திருமணத்தை 2 ஜாதகங்களை செலக்ட் பண்ணி எடுக்கணும். 3ஆம் இடம் இங்கே நல்லா இருக்குது, ஆண் மகனுக்கு 3ஆம் இடம் நல்லா இருக்குது, இந்த பெண் மகனுக்கு 3ஆம் இடம் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோமே, இங்கே என்ன ஆகும் அப்படின்னா தாம்பத்தியத்தில் பிரச்சனை ஆகும். இவருக்கு எந்த நேரமே அந்த பூஸ்டப்பும் எனர்ஜியாக இருப்பார், எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடியவர். அப்போ அதற்கு ஈக்குவலாக ஈடு கொடுக்குற மாதிரி அந்த பொண்ணு இருக்கணும். அப்போ அந்த 3ஆம் இடமே ஓரளவு கெட்டு போயிருதுன்னு வச்சுக்கோங்க. 3ஆம் இடத்த அதிபதி தெளிவான முறையில் இருந்தாருன்னா உடலளவில் அவங்க தயாராகிக்குவாங்க. அப்போ இந்த மாதிரியான அந்யோன்யத்தை எல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான்
ஜாதக இணைவுகளை சேர்த்தோம். சரி, இது சேர்த்தியாச்சு. சேர்த்துனதுக்கு பின்னால் இவங்களுக்கு வரக்கூடிய குழந்தைகள் வந்து ஆரோக்கியமான குழந்தைகளாக இருக்கணும், அறிவு சார்ந்த குழந்தைகளாக இருக்கணும். அதே மாதிரி இவங்களுக்கு அந்த குழந்தைகளால் வரக்கூடிய நன்மைகள் பின்னால் என் குழந்தை என்னை வச்சு பார்த்துக்குவானா. இப்போது பெற்று வளர்த்த அப்பா வந்து ஒரு 10 வருஷம் வளர்த்துறார், 15 வருஷம் வளர்த்துறார், 20 வருஷம் வளர்த்துறார். 20 வருஷத்துக்கு பின்னால் வந்து அந்த ஜாதகர் அப்படியே அவருடைய பாணியில், அவருடைய வழியில், அவருடைய வாழ்க்கையை வந்து தொடங்கி அவர் அப்படியேவும் மெதுவாக அவருடைய குழந்தைகளை பெற்று அப்புறம் பழைய அவங்களும் வந்து ஒரு 20 வருஷமாக வந்து அவர் பாதுகாப்பு பண்ணுறாரு. அதற்கு பின்னால் அப்பா கிட்ட எப்படி இவர் இருந்தாரோ இதே எதிர்பார்ப்பு தன்னுடைய குழந்தைகள்கிட்ட அவர் எதிர்பார்ப்பார். இது எல்லா மனிதனுக்குமான இயல்பு தான். நம்ம வளர்க்கப்படுகிறோம், பிறந்த உடனே பெற்றவங்க மூலமாக வளர்க்கப்படுகிறோம். இடைப்பட்ட காலம் அப்படின்றது ஒரு 20 வருஷம். அந்த 20 வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் தன்னுடைய சுய காலில் நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு, சுய சம்பாத்தியம், சுய வீடு வாசல் அமைக்கிறது, தன்னுடைய சமுதாயத்தை தேர்ந்தெடுக்கிறது, சமுதாயத்துக்குள்ள நம்முடைய அந்தஸ்தை உயர்த்திக்கிறது அப்படிங்கிறது ஒரு 20 வருஷம் இருக்கும். அடுத்த அந்த 20 வருஷத்துக்கு மேலே ஒரு 40 வயசு 45 வயசுக்கு மேலே வந்து தன்னுடைய குழந்தையை நம்பி தான் எப்போவுமே வந்து ஒரு குழந்தையினுடைய வரவு அல்லது அவனுடைய ஒரு ஆதரவு இதையெல்லாம் நம்பி தான் அடுத்த இந்த ஜாதகனுடைய நகரும். அப்போ அந்த குழந்தைகள் வந்து நமக்கு ஆரோக்கியமாக பிறக்கணும், நமக்கு ஏற்ற குழந்தைகளாக இருக்கணும், அதே மாதிரி நமக்கு ஏற்ற குழந்தைகளாக இருக்கிறதுக்காக சமுதாயத்துக்கு ஏற்ற குழந்தைகளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் எல்லாம் வருது இல்லையா. அப்போ இந்த குழந்தைகள் பேர் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் ஆண்மகனின் ஜாதகத்திலையோ அல்லது பெண்மகளுடைய ஜாதகத்திலையோ அந்த தம்பதியருடைய ஜாதகத்தில் ஏதோ ஒரு கிரகம் கெட்டு இருந்தால் அந்த கிரகத்தினுடைய குணநலன்கள் அந்த குழந்தைக்கு கிடைக்காம போயிடும். இன்னும் சொல்லப்போனால் அந்த கிரகத்தினுடைய எனர்ஜெட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்துமானம் கிடைக்காம போயிடும். இப்போ இங்கே ஒரு தகப்பனுக்கு வந்து செவ்வாய் கெட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த செவ்வாயினுடைய காரகத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது பிறக்கக்கூடிய குழந்தை வந்து லேசாக பய உணர்வை ஏற்படுது, அதாவது பய உணர்வை உணரக்கூடிய குழந்தையா இருக்கும். அதே மாதிரி வந்து முன்னேறி போய் ஒருத்தர்கிட்ட பேசுறது, அதாவது வந்து சண்டை கட்டுறதுங்கிறது வேற, ஒருத்தர்கிட்ட நின்று மல்லு கட்டுறது, சண்டை கட்டுறது, அவனை வந்து என்னடா ஏது அப்படின்ற மாதிரி எல்லாம் வேண்டியதில்லை. ஒருத்தர் இவனுடைய தேவைக்கே போய் இன்னொருத்தர்கிட்ட பேசுறது அப்படிங்கிறது வந்து தயக்கமான குழந்தைகளாக இருக்கும். செவ்வாய் கெட்டு போச்சு, இந்த கிரகம் கெட்டு போகிறது அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. கெட்டு போகிறது அப்படிங்கிறது பொதுவாக வந்து 6, 8, 12 இடங்களில் மறையிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிரகம் வந்து லக்னத்துக்கு 6, 8, 12 மறையக்கூடிய கிரகங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு எடுத்தாலும் 6, 8, 12ஆம் இடங்கள் வந்து அவங்களுக்கு ஆட்சி ஸ்தானமாக இருந்தால் அது மறைவு கிடையாது இல்லையா. அங்கே கிரகங்கள் வந்து பலமாக இருக்கும். கெட்டு போகணும் அப்படின்றது வந்து கெடுக்கிரகங்களோடு சேருவது, அதே மாதிரி வந்து 6, 8, 12 மறையிறது, கெடுக்கிரகங்களோடு சேருவது அப்படின்றது செவ்வாய் சூரியன் சேர்க்கை அப்படின்றது வந்து நல்லது. அதாவது வந்து இவர் வந்து முக்கால் பாவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய், அவர் வந்து அரை பாவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன். பொதுவாகவே இது காலபுருஷ தத்துவத்தின் 1, 5 கிரகங்கள். இவங்க எப்போவுமே இணைவு அப்படின்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய யோகத்தை அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. எப்பவுமே நம்ம வீடியோக்குள்ளே வர்றது வந்து மேசம், சிம்மம், தனுசு வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்து அந்த ராசிகள்லேயே மாறி உட்காந்துட்டாங்கன்னா வாழ்க்கையில் என்றைக்கோ ஒரு நாள் ஜெயிச்சிருவாங்க. இது வந்து திருமணம் மூலமாக அல்லது வந்து எனக்கு குழந்தை பேர் இல்லை அப்படிங்கிற ஒவ்வொரு இணைவுக்கும் அல்லது ஒவ்வொரு அமைப்பிற்கும் ஒவ்வொரு காரணம் உண்டு, காரணத்துவம் உண்டு. ஆனால் வாழ்க்கையில் வந்து அவர் வந்து எப்பவுமே ஜெயிப்பார். ஒரு வகையில் ஒரு விஷயத்தில் இருந்தாலும் ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் அவர் வந்து ஜெயிச்சு முன்னால் வந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த செவ்வாய் சூரியன் இணைவு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது வந்து பாவ கிரகங்களாக சேர்ந்தாலுமே இது நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து சுக்கிரனோடு ஒரு செவ்வாய் சேருது. சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டுமே சமக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இணைவு அப்படின்றது வந்து பொதுவாக செவ்வாய் சுக்கிரன் இணைவு அப்படின்னு சொல்லக்கூடியது சிரமங்களை ஏற்படுத்துவது. அதாவது வந்து ரெண்டுமே வந்து இது காமத்தை அனுபவிக்கக்கூடிய கிரகம்ன்றது வந்து சுக்கிரன், இது காமத்தினுடைய வெளிப்பாட்டை சொல்லக்கூடியது வந்து செவ்வாய். அப்போ இந்த 2 கிரகங்கள் சேரும்போது குணநலன்களில் வந்து சில மாறுதல்களை உருவாக்குவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளுக்கெல்லாம் இது வரும். அதேமாதிரி இந்த செவ்வாய் ராகுவோடு சேர்ந்தது அப்படின்னா இது முழுமையாக, இது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, இது சமுதாயத்திற்கு முரண்பட்ட கருத்துக்களை தெரிவிக்கக்கூடியது, முரண்பட்ட குணநலன்களை கொண்டது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் வரும். அப்போ இந்த மாதிரியான அமைப்புகளில் வந்து செவ்வாய் ராகு சேர்ந்தால் பொதுவாக ராகுவோடு சேரக்கூடிய கிரகங்கள் எல்லாமே அந்த ராகு கிட்ட வந்து தங்கமாயிடும். சூரியனே ராகுவோடு சேரும் பொழுது சூரியன் கிரகணத்துக்கு போயிடுவார்.
கிரகண தோஷத்தை உடைய கிரகமாக இருக்கும். அப்போ சூரியன் கெடுறது அப்படின்றது ராகுவோடு சேர்ந்து ராகுனுடைய பார்வையில் இருந்து, அல்லது ராகுக்கு 3ஆம் இடத்துலையே, ராகுக்கு 11ஆம் இடத்துலையே சூரியன் இருந்தார் அப்படின்னா, அல்லது ராகுவுக்கு 1, 5, 9 ராகுவோடு சேர்ந்து ராகுக்கு 5ஆம் இடம், ராகுக்கு 9ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலும் இது கெடுதலான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த சூரியனுடைய பவரை செக் பண்ணிடுவார் ராகு. அப்போ இந்த மாதிரியான கிரக அமைவுகளில் 6, 8, 12 அப்படின்றது கூட மறைவு ஸ்தானங்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள் கூட அந்தந்த இடத்துல ஆட்சியாக இருந்தப்போ, உதாரணமாக மேச லக்னமாக இருக்குது, மேச லக்னத்துக்கு 8ல் போய் செவ்வாய் மறைகிறான்னு வச்சுக்கோமே, இவர் ஆட்சி ஆயிடுறார். இதே மாதிரி துலா லக்னமாக இருக்குது, இங்கே 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மீனத்தில் குரு இருந்தால் அங்கே ஆட்சி. இதே மாதிரி இப்போ ரிஷப லக்னமாக இருந்தது அப்படின்னா 8 கூடையன் 8ல் ஆட்சி இருந்தாலும், குரு 8ல் மறைஞ்சிருக்கார் அப்படின்ற ஒரு பொசிஷனில் வந்தாலும் அங்கே ஆட்சியாக இருக்கார். அப்போ ஆட்சியாக இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்றதுனால அது முழு பலத்தை உடைய கிரகமாக இருக்கும். அப்போ அந்த கிரகம் கெடலை. ஆட்சியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் 6, 8, 12 மறையிறது அப்படின்றது ஒரு கெடுதலை தரக்கூடியது. பலம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதாவது 8ஆம் இடத்து அதிபதியினுடைய தசை வரும்போது அதற்கான காரகத்துவத்தை கொடுப்பான், அதற்கான பாவகத்தை. குரு காரகத்துவத்திற்கு எடுக்க மாட்டான், பாவகத்துவத்தில் கெடுப்பான். செவ்வாய் காரகத்துவத்தினை கெடுப்பான், பாவகத்துவத்தினை கெடுப்பான். இதான் கெடு கிரகங்கள், அதாவது இந்த மோசமான கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்றது. அப்போ இந்த கிரகங்கள் 6, 8, 12 மறைஞ்சிருந்தாலும், ஒருவேளை நீச்சமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த கிரகம் பவர் இல்லை அப்படின்றது அர்த்தம். 6, 8, 12 மறைஞ்சிருது. அதே மாதிரி இந்த கிரகம் நீச்சமாயிருது. அப்போ முழுமையாக பவர் இல்லை அப்படின்றது அர்த்தம். அதேமாதிரி சூரியனோடு ஒன்றிய கிரகமாக, அதாவது சூரியனுக்கு பக்கத்தில் போயிட்டு ஒரு 2 டிகிரி 4 டிகிரி கூட இருந்தது அப்படின்னா, அந்த அஸ்தமித்த கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அங்கேயும் வலு இல்லாமல் போயிடுது. அப்போ இந்த வலி இல்லாமல் போகக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது ஒவ்வொரு கிரகங்களும் வலி இல்லாமல் போயிட்டா, அப்போ சூரியன் வலி இல்லாமல் போயிடுச்சு சார், நேரடியாக ராகுவோட மிங்கிள் ஆயிட்டார். ராகுவோடு மிங்கிளான சூரியன் அப்படின்றது கிரகண தோஷத்துக்கு ஆளாகக்கூடிய கிரகமாக இருக்கும். அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அங்கே ஒரு முழுமையான ஆளுமைத்தன்மை இருக்காது, தெளிவான முடிவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்காது, குழப்பமான மனநிலையை உருவாக்கும். சூரியனோடு ராகு சங்கமிக்கக்கூடிய காலங்கள், சந்திரன் கெட்டு போயிடுது. சேம் டிட்டோ தான் இங்கேயும். சந்திரனாலே மனோகாரகன், உடல்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்கே ஒரு இடத்துல மச்சம் இருக்கும், அறுவருக்கத்தக்க முக அமைப்பும் அல்லது உடல் அமைப்பும் இருக்கும். இந்த மாதிரியான கொஞ்சம் கொஞ்சம் சிரமமான ஒரு அமைப்புகளில் இந்த கிரகங்கள் கெட்டு போகும் பொழுது, இது இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ளே யாரோ ஒருத்தர் ஜாதகத்தில் இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருந்தது அப்படின்னா, இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய அமைப்பு அப்படின்றது அவங்களுடைய குணநலன்களையும் சரி, அவங்களுடைய வீரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ஒரு இடத்துல போய் நல்லா நின்று ஃபோர்ஸாக நின்று பேசணும், தனது தேவைகளை நிவர்த்தி செஞ்சுக்கிறதுக்காக வேண்டியாது அந்த குழந்தை பேசணும் இல்லையா? அப்போ தான் இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் நல்ல தெளிவான முறையில் இருந்தால் தான் அறிவு சார்ந்த குழந்தைகளாக இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கணும், அதாவது உடனுக்குடனே முடிவு எடுக்கணும். அந்த முடிவு தெளிவான முடிவாக இருக்கணும், தயாரான முடிவாக இருக்கணும். அது நமக்கு சாதகமான முடிவை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்தால் தான் அந்த குழந்தைகள் இன்றைய காலகட்டத்தில் தன்னுடைய வாழ்க்கையாவது அவங்க நடத்திட்டு போக முடியும். இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். அப்போ இதற்கு இந்த ஜோதிடத்தில் இந்த மாதிரி கிரகங்கள் கெட்டு போச்சுன்னா, அவங்களுக்கு அந்த தம்பதிகளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளினுடைய உடல் மனம் சார்ந்த நிலைகள் அப்படின்றது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் அப்படின்றதான் உண்மை. அப்போ இது எந்தெந்த காலங்களில் ஒரு கணவன் மனைவி உடலுறவு வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் அந்த காலங்களை சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே ஒரு பெண் அப்படின்றவங்க அந்த மாதத்தில் 3 நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத விலக்கு, மாதவிடாய் காலங்களில் அவங்களுடைய உடலுறவு காலங்கள் ஒத்தி போடக்கூடிய ஒரு காலகட்டம். அதுலேருந்து ஒரு 3 நாள் போச்சுன்னா 4ஆம் நாள்லேருந்தே அவங்க உடலுறவுக்கு தயாரான நிலையில் வந்துடுறாங்க. அப்போ அந்த உடலுறவு அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி வருது, எந்தெந்த மாதிரியான காலங்களில், எந்தெந்த மாதிரியான நாட்களில்? பொதுவாகவே அந்த மாதவிடாய் காலத்திலிருந்து 14ஆவது நாள், 15ஆவது நாள், 16ஆவது நாள் கன்ஃபார்மாக பேபி ஃபார்ம் ஆகும். இதில் மாற்றமே கிடையாது, இதில் எந்த விதமான டவுட்டும் வேண்டியதில்லை. அப்போ ஒரு குழந்தை பேர் அப்படின்னு சொல்லக்கூடியது சிலருக்கு கல்யாணம் பண்ண உடனே வாச்சுக்கும், அதாவது 1 மாதம் 2 மாதத்துலேயே அவங்களுக்கு தங்கிடும். அல்லது ஒவ்வொரு சிலருக்கு 2 வருஷம் 3 வருஷம் இதெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இது கேட்கவே முடியாது. என்ன விசேஷமாக, வீட்டில் விசேஷமாக, இப்போ தான் விசேஷம் முடிஞ்சது, அதற்கடுத்து என்ன விசேஷம் முடியுது, அது தொடர்ச்சியாக வரக்கூடிய காலங்களில் அது வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அது வந்துட்டு இருக்கக்கூடிய நிலைப்பாடு அப்படின்றது இந்த ஜாதகங்கள் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தன்மைகள் குறையும் பொழுது,
இந்த கிரகங்களுடைய வலிமை குறையும் பொழுது அந்த கால இடைவெளி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒருத்தருக்கு வந்து ஒரு காலதாமதமாக குழந்தை பிறக்குது, ஒரு வருஷம் கழிச்சு பிறக்குது, 2 வருஷம் கழிச்சு பிறக்குது அப்படின்னா இந்த குழந்தை பேர் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த குழந்தை பேர் வயிற்றுல இவங்க செமக்கிறதுக்குள்ள இந்த சமுதாயம் அவங்களை வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி கேள்விகளை கேட்டு, மாமியார் பிரச்சனை, கூட இருக்கிற ஒரு வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு உறவினர்கள் பிரச்சனை, இன்னும் மருமகளுக்கு ஏதாவது விசேஷம் இருக்கா, இல்லை உன் பிள்ளைக்கு ஏதாவது விசேஷமா, இது எல்லாம் வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணும் சரி, அந்த கல்யாணம் பண்ணிட்டு வந்த மாமியாரும் சரி, அந்த பொண்ணை பற்ற அம்மாவும் சரி அப்படின்றவங்க வந்து மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு சவாலை சந்திச்சு தான் வந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான நிலைப்பாடுகள் இருக்கும் பொழுது இந்த கிரகங்கள் வந்து வலிமை இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த பிள்ளை பேர் அப்படின்றது வந்து அவங்களுக்கு வாய்க்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். அப்போது தருணமான காலம் அப்படின்றது வந்து மாதவிடாயிலிருந்து 3 நாள் விலக்கு, அதற்கப்புறமா 4ஆம் நாள்லேருந்து அவங்க வந்து அதற்கான உடல் தயார் நிலை அப்படின்ற மாதிரி வந்துடுது. அந்த 4ஆவது நாள் அவங்க வந்து கூடுனாங்க அப்படின்ற மாதிரி இருந்து அப்படின்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து ஆண் குழந்தையாக, அதாவது பொதுவாகவே வந்து அது விளக்கப்பட வேண்டிய நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 4ஆவது நாள் வந்து ஓகே, அது நல்லாயிருக்கும், அது வந்து நல்ல ஒரு குழந்தை பிறக்கும், எல்லா நாளுமே நல்ல நாள் தான். அது வந்து ஆண் பெண் குழந்தைகள் அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ 4ஆவது நாள் கூடும் பொழுது நமக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அது ஆண் குழந்தையாக இருந்ததுன்னா நல்ல ஒரு அமைப்பான குழந்தையாக இருக்கும், சிறந்த கல்வி, இன்டெலிஜென்ட் பர்சன், நல்ல அறிவு சார்ந்த குழந்தையாக இருப்பாங்க. அதே 5ஆவது நாள் ஒரு குழந்தை பிறகு, அது பெண் குழந்தை, அதாவது 5ஆவது நாள் கூடும் பொழுது பிறக்கக்கூடிய குழந்தை. இதெல்லாம் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பில் வரக்கூடிய குழந்தைகள் பிறக்கக்கூடிய ஜாதகத்தில் வரக்கூடிய லக்கணத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து 4ஆவது நாள் உருவான கரு, 5ஆவது நாள் உருவான கரு, 6ஆவது நாள் உருவான கரு அப்படின்றத வந்து அந்த லக்கணத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நடத்தைகளை சொல்லித்தரக்கூடியது அந்த ஜாதகம் தான். இந்த குழந்தை வந்து இப்படி தான் நடந்துக்கும், இப்படி தான் இருக்கும், இது 5ஆம் இடம் நல்லா இருக்குது, 9ஆம் இடம் நல்லா இருக்குது, 7ஆம் இடம் நல்லா இருக்குது, 7ஆம் இடத்து அதிபதி நல்லா இருக்கார், 7ஆம் இடத்து அதிபதி வந்து தீய கிரகங்களோட சேரல் அப்படின்னா அவன் வந்து நல்லா இருக்கும், 2ஆம் இடம் நல்லா இருக்குது, 2ஆம் இடத்து அதிபதி நல்லா இருக்கார், 11ஆம் இடம் நல்லா இருக்குது, 11ஆம் இடத்து அதிபதி நல்லா இருக்கார் அப்படின்னா தெளிவான குழந்தை, கல்வியாளனான குழந்தை அப்படின்னா இது 4ஆவது நாள், அதாவது வந்து அந்த மாதவிலக்கு அடுத்து வரக்கூடிய 4ஆவது நாள் சேர்ந்த குழந்தை அப்படின்றது வந்து ஒரு ஜாதகம் தெளிவாக சொல்லிடும். அப்போ இதெல்லாம் ஒவ்வொரு நாள் கூடும் பொழுது எப்படி எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்றத ஒரு சின்னதாக ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கு ஜோதிட சாஸ்திரம். 4ஆவது நாளில் வந்து ஆண் குழந்தை பிறந்தால் நல்லது அப்படின்றது, 5ஆவது நாள் பெண் குழந்தை பிறந்தால் அது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லுது. அது வந்து கொஞ்சம் பொதுவாக ஒரு திருட்டு புத்தி இருக்கும், கொஞ்சம் லேசாக, அதாவது திருட்டு புத்திங்கிறத வந்து திருடுறதே தொழிலாக வச்சுக்காது, அது அவங்க கிட்ட இருந்து எடுத்தால் இதுக்கு ஒரு சின்ன சந்தோஷம், அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு சின்ன ஒரு ஆசைகளை கொண்டது, அதாவது தேவையில்லாத ஆசைகளை கொண்ட குழந்தையாக இருக்கும். அதே மாதிரி வந்து கொஞ்சம் அது வந்து அந்த நடத்தைகள் அப்படின்றது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்போ இது எனக்கு 7ஆம் இடத்தை பார்த்தா தெரிஞ்சு போயிடும், 5ஆம் இடத்தை பார்த்தா தெரிஞ்சு வரும், இது 5ஆவது நாள் கலவியில் உருவான பெண் குழந்தை அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். 6ஆவது நாள் பிறக்குது, ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அப்படின்னா இது நல்ல ஒரு தவ வலிமையாக இருக்கும், நல்ல அந்யோன்யமான குழந்தையாக இருக்கும், நல்ல பெருமை மிகு குழந்தையாக இருக்கும் அப்படின்றத 6ஆவது நாள் கூடக்கூடிய ஒரு குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால், பெண் குழந்தையாக இருந்தால் கொஞ்சம் நல்லதில்லை. அதேமாதிரி 5ஆவது நாள் வந்து ஆண் குழந்தையாக பிறந்ததுன்னா நல்லாயிருக்கும். இது வந்து இந்த குழந்தைகள் பிறக்கிறது அப்படின்றது வந்து இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். 7ஆவது நாள் ஒரு பெண் குழந்தை பிறக்குது, நல்ல கொடைத்தன்மையாக இருக்கும். பழைய நம்ம அரசியல் இருந்தாங்க இல்லையா, பொதுவாகவே ஒரு வீட்டில் வந்து குழந்தைகள் வந்து பெண் குழந்தைகள் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருப்பாங்க. இறக்க குணம் கொண்டவர்கள் பெண்கள், எதையுமே ஏன்னா தாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது அவங்களுக்கு தான் நிறைய இருக்குது, தாங்கும் சக்தி அப்படின்றது. அதனால் யாரோ ஒருத்தர் சின்னதாக சிரமப்பட்டாலோ ஒரு கண்கலங்கினாலோ கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு பொறுக்காது. முதல்ல வந்து அவங்களுக்கான உதவிகளை செஞ்சுட்டு அவங்க அப்படியே வந்து பொதுவாக வந்து இதனால தான் அந்த குடும்பத்தில் வந்து அந்த பெண்கள் வந்து சீரான நிலைமையிலையும் தெளிவான நிலைமையிலையும் தாங்கும் குணம் இல்லாதனால தான் ஒவ்வொரு குடும்பமும் வந்து அழகாக நகர்ந்துட்டு போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு கப்பலுக்கு ப்ரொப்பல்லர் மாதிரி, அடித்தளம் மாதிரி பெண்கள் அப்படின்றது. அதே மாதிரி வந்து அச்சாணின்னு சொல்லக்கூடியது, அதே மாதிரி நடு மத்தியில் இருக்கக்கூடிய அச்சாணி அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது வந்து அந்த சுற்றி அந்த ஒரு மாட்டை வந்து ஒரு கம்பி அடித்து ஒரு கைத்தை சுற்றி விட்டோம்னா அந்த இடத்துல விட்டு நகராது பார்த்தீங்களா, அந்த நிலைப்புத்தன்மையை கொண்டவர்கள் பெண்கள். அதனால தான் ஒவ்வொரு குடும்பமும் தலை தோங்கக்கூடியது, தெளிவான முறையில் வரக்கூடிய ஒரு அமைப்பை கொண்ட குடும்பங்களாக இருக்குது. அந்த இடத்துல பெண்கள் மட்டுமே கொஞ்சம் நிலை தடுமாறி தடம் மாறினால் அந்த குடும்பம் வந்து நிறைய, அதாவது வந்து ஆண்கள் கெட்ட அந்த குடும்பம் மட்டும்தான் கெடும், பெண்கள் கெட்ட அவங்களுடைய வம்சமே கெட்டு போயிடும் அப்படின்றது தான் உண்மை. அதனால் இப்போ இந்த பெண்களுடைய நடைமுறை
அதெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக இருந்ததுனால பல குடும்பங்கள் நல்லா இருந்துட்டு வர்றதுக்கான காரணம் பெண்களுடைய முழு ஒரு ஒத்துழைப்பு தான், அவங்களுடைய குணநலன்கள் தான். அப்போ அந்த 7வது நாள் பிறக்கக்கூடிய குழந்தை அப்படின்றது வந்து பொதுவாகவே பெண் குழந்தையாக இருந்ததுன்னா அது கொடைத்தன்மை அதிகமாக இருக்கும். ஏன்னா 7வது அப்படின்னு 7 சூரியன் தான், தசம் அதாவது வந்து சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடிய திதிக்கு வரக்கூடியவன் வந்து அந்த சூரியன் தான். அவனுக்கு ஏற்கனவே இயற்கையாகவே கொடை உள்ளது தான், கொடைத்தன்மை உள்ள ஒரு கிரகம் அப்படின்றதுனால இந்த கொடைத்தன்மையோடு இருக்கும். 8ஆம் நாள் பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அப்படின்னா பொதுவாக இது நன்மையை தரக்கூடியது அல்ல. இது வந்து கிருஷ்ணர் பிறந்த மாதிரி அப்படின்றது, அது பிறக்கும்போது அவர் தந்தையை கொள்ளக்கூடியது, தாயை கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பில் தான் அவன் பிறப்பார். ஜெயிலில் பிறந்து அவங்கள தூக்கி வெளியே தூக்கி போடுறது அப்படின்ற மாதிரி அந்த தரித்திரத்தை ஆரம்பத்தில் வந்து அந்த தரித்திரம் கொடுக்கக்கூடிய குழந்தையாக ஆண் குழந்தை 8வது நாள் கரு கூடக்கூடிய காலங்களில் பிறந்தனா அது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய குழந்தையாக இருக்கும். 9ஆம் நாள் பெண் குழந்தை, இது வந்து நல்ல பாக்கியம், செல்வ செழிப்பு. இது ஒரு வெள்ளிக்கிழமை பிறக்குது அப்படின்னு வச்சுக்கோமே, நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். இதுதான் வீட்டினுடைய மகாலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை கட்டி கொடுக்குறதுக்கு வந்து விரும்ப மாட்டாங்க அதிகமாக. கட்டி கொடுத்ததுலேயே அதே மாதிரி வந்து அந்த பெண்கள் வந்து நல்ல ஒரு மேம்பட்ட வசதி, ஆரோக்கியம், நல்ல குணநலன்கள், பண்புகள் உள்ள குழந்தையாக இருக்கும். 9ஆம் நாள் கருவுறக்கூடிய குழந்தை பெண் குழந்தையாக இருந்தது அப்படின்னா. 10ஆம் நாள் கருவுறக்கூடியது அப்படின்றது வந்து இந்த 10ஆம் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஆண் குழந்தை பிறந்துட்டால் அது வந்து நல்லா இருக்காது. அது முழுமையாக காம உணர்வுகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து கெட்ட நடத்தைகளுடைய குழந்தையாகவும் இருக்கும். இதெல்லாமே வந்து உங்களுடைய கருவுறும் நாள் அப்படின்றது வந்து பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய லக்கண புள்ளி அப்படி தான் அமையும், மாறாது. அதேமாதிரி 11ஆவது நாள் பிறக்குது ஒரு பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னா இதுவும் வந்து கொஞ்சம் சரியில்லாத நடத்தை உள்ள குழந்தைகளாக தான் இருக்கும். அதேமாதிரி 12ஆம் நாள் வந்து ஒரு ஆண் குழந்தை பிறக்குது, இது வந்து நல்ல ஒரு நிபுணத்துவமாக இருக்கும். நல்ல தெளிவான சிந்தனை, ஆன்மீக வழியில் சமுதாயத்துக்கு தேவையான ஒரு நடைமுறைகளை சொல்லித்தரக்கூடிய ஒரு ஆண் குழந்தையாக இருப்பான். அதேமாதிரி 13ஆம் நாள் ஒரு கரு கூடுது. அப்போ வந்து என்ன ஆகும், ஒரு பெண் குழந்தை பிறந்ததுன்னா அந்த பெண் குழந்தை பிறக்கும் போது இருந்தே நோயாகவே இருக்கும். 6ஆம் இடத்த அதிபதி வளர்த்துருப்பார். அப்போ அது வந்து நோய் அதை பார்த்து பிறந்த நாள்லேருந்து அவங்களுக்கு வைத்தியம் பார்த்து அந்த கணவன் மனைவி அப்படின்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு பொருளாதார ரீதியாக, உடல் மன ரீதியாக, குடும்ப ரீதியாக நலிவை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். 14ஆம் நாள் வந்து ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. 14ஆம் நாள் வந்து இவங்களுடைய சங்கமம் நடக்குது அப்படிங்கும்போது அப்போ ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அப்படின்னா அது வந்து ரொம்ப கடுமையான பாதிப்புகளை தரக்கூடியவராக அந்த குழந்தை பிறக்கக்கூடிய நேரம், அந்த குடும்பத்தை வந்து ஆட்டி வைக்கக்கூடிய நேரம் அப்படின்றது வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். இது வந்து பொதுவாகவே குலம் ஈனன் அப்படின்னு சொல்லக்கூடியது, குலத்தை ஈனப்படுத்தக்கூடிய அளவுக்கு எந்தெந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள் இருந்தால் பொதுவாகவே வந்து கலவை அப்படின்றது வந்து மாதவிடாய் காலத்திலேருந்து 14ஆம் நாள், 15ஆம் நாள், 16ஆம் நாள் தான் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ தான் வந்து அவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு அதாவது ஒரு ஸ்டாக் ஒரு 15 நாள். ஏன் மாதம் இருமுறை அப்படின்னு வச்சாங்க அப்படின்னா இந்த மாதம் இருமுறை அப்படின்ற போது சம்போகம் பண்ணும் பொழுது தான் அந்த விந்து அப்படின்னு சொல்லக்கூடியது கெட்டித்தன்மையாக இருக்கும். அவருடைய ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த ஃபோர்ஸை வந்து ரொம்ப உந்தி தள்ளக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த சூரியன் தான், அந்த உயிரணுக்களை உருவாக்கக்கூடிய சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அந்த சூரியனுடைய ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ அந்த 14 நாள் 15 நாள் ஸ்டாக்கு வச்சு நம்ம அந்த மேட்டிங்கில் இருக்கும் பொழுது, அந்த சல்லாபத்தில் இருக்கும் பொழுது தான் உங்களுக்கான உணர்வுகள் வந்து அதிகமாக தூண்டப்பட்டு அதனுடைய விந்தணுக்களுடைய வீரியம் வந்து அதிகமாக இருக்கும்போது அந்த கரு முட்டையை போய் அடையக்கூடிய ஒரு அந்த ஸ்ட்ராங், அந்த வலிமை இருக்கும். அதனால தான் 14ஆம் நாள் 15 நாளுக்கு ஒரு தடவை அந்த மாதம் இருமுறை அந்த உடல் சேர்க்கை அப்படின்றத வந்து நமது பெரியவர்கள் வந்து வகுத்து வச்சுருக்காங்க. அப்போ அந்த 15ஆம் நாள் ஒரு பெண் குழந்தையோ அல்லது 16ஆம் நாள் ஒரு ஆண் குழந்தையோ நீங்கள் உங்களுடைய சல்லாபம் அப்படின்றது வந்து 15ஆம் நாள் 16ஆம் நாள் இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு அருமையான பெண் குழந்தையாக பிறந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக பிறந்தாலும் சரி, நல்ல யோகி, அருமையான ஒரு குணம் கொண்ட ஒரு குழந்தைகளாக பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த 15ஆம் நாள் 16ஆம் நாள் தான். இது வந்து இந்த நேரத்தில் வந்து இந்த கணவன் மனைவி உடல் சேர்க்கை அப்படின்றது வந்து டக்குன்னு இந்த 15ஆம் நாள் 16ஆம் நாள் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கான குழந்தை பேருன்றது வந்து நிச்சயமாக கிடைக்கும். இது வந்து இந்த சல்லாபம் செய்யக்கூடிய நாட்களில் வந்து பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய நடத்தை சொல்லுது. ஆனால் இந்த கிரகங்கள் கெட்டுறதுக்கும் நீ சொன்னதுக்கு இது இவ்வளோ நேரம் நீ சொன்னதுக்கு என்னையா சம்மந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா இனிமேல் தான் கரு அப்படின்றது உருவாகும் இல்லையா? அந்த கரு உருவாகக்கூடிய காலகட்டங்களில் தான் இந்த ஒவ்வொரு மாதமும் அந்த குழந்தையினுடைய வளர்ப்பில் அந்த கருவறைக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தை
டெவலப் ஆகி வெளியே நமக்கு குழந்தையா வெளியே வர வரைக்கும் அந்த 10 மாதங்களும் ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய ஆளுமைக்கு எடுத்துக்கு. இப்போ மாதம் இப்போ 14ஆவது நாள் வந்து இவங்க ஒரு சம்பவம் பண்ணுறாங்க. அது 15ஆவது நாள் 16ஆவது நாள் இவங்களுடைய உடல் கலவி அப்படின்னு சொல்லக்கூடியது நடக்குது. அப்படின்னா இந்த ஆணினுடைய சுக்கிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய விந்தணு, பெண்ணினுடைய சுரோனிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ட அணுக்குள் போய் சேரக்கூடிய காலம் அப்படின்றது அந்த 15ஆவது நாள் 16ஆவது நாள் நடக்குது. இது போயிட்டு பெண்ணுடைய கரு முட்டைக்குள்ளே இருந்து இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா 1 மாத காலம் கரு உருவாகும். இப்போ இந்த இடத்துல வந்து எந்த விதமான வெளித்தோற்றங்கள் எல்லாம் இருக்காது. அந்த பெண்ணினுடைய கரு முட்டையில் கரு இந்த விந்தணு உள்ளுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அது கரு உருவாகிறதுக்கு 30 நாள் எடுக்குது. இப்போ இந்த நேரத்தில் யார் அதை வந்து ஆக்குப்பை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதைய பொசிஷனில் இருக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அப்போ இந்த சுக்கிரன் வந்து ஏன் பெண்ணுக்கு சுக்கிரன் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கரு முட்டையை தாங்கக்கூடியவள், கருவை தாங்கக்கூடியவள், முழுமையாக குழந்தையை பெற்றெடுக்கக்கூடியவள் பெண் தானே. அப்போ அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் வீக்காக இருந்தது, கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தது அப்படின்னா இந்த கரு அப்படின்றது வந்து ஒரு 2-3 தடவை அபார்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த கரு முட்டை அப்படின்றது வந்து 15 நாள் அந்த கருவில் கூடி இருக்கும். அந்த 15 நாளுக்கு பின்னால் வந்து கொஞ்சம் அப்படியே வந்து அந்த கரு வந்து கலையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் அந்த சுக்கிரன் பலமாக இருந்தால் டக்குன்னு உடனே இந்த ஜாதகருக்கு செவ்வாயும் பலமாக இருந்து குருவனுடைய தோதான ஒரு அமைப்பு இருந்தது அப்படின்னா கல்யாணம் பண்ண அடுத்த மாதமே அவங்களுக்கு வந்து அந்த கர்ப்பம் தரிக்கிறது அப்படின்றது வந்து டக்குன்னு நடந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த குரு, சுக்கிரன், செவ்வாய் இந்த 3 பேருமே கொஞ்சம் மறைஞ்சு அஸ்தங்கமாகி அல்லது வக்ரமாகி இருந்தாங்க அப்படின்னா, வக்ரம் கூட ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகிக்கும். இதுவோடு கேதுவோ ராகுவோ, கண்டிப்பாக ராகு வந்து 5ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டிருந்தாருன்னா, செவ்வாய் சுக்கிரனோடு சம்மந்தப்பட்டு இருந்தால் கண்டிப்பாக இது ஒரு 2-3 டைம் வந்து இந்த பெண்களுக்கு வந்து கருக்கலைவு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு 2-3 டைமுக்கு மேலே தான் வந்து அது கூடும். இல்லை அப்படின்னா டக்குன்னு உடனே வந்து அது ஃபார்ம் ஆகுது. அப்போது அந்த மாதத்தில் வந்து இந்த சுக்கிரன் அப்படின்ற கிரகம் தான் அந்த கருவை தாங்கி நிற்கக்கூடிய கிரகமாக இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் வந்து எந்த விதமான மாற்றம் இருக்காது. விந்தணு உள்ளுக்குள்ளே போகுது, அண்ட முட்டைக்குள்ளே போயிட்டு 2மே வந்து மெல்ட் ஆகி நின்றுருக்கும். 1 மாதம் வந்து இந்த சுக்கிரனுடைய பாதுகாப்பில் அந்த கரு வந்து அந்த கோழி அடைகாக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அடை காப்பது போல் வந்து அந்த கரு உருவாயிட்டு. இப்போ இந்த நேரத்தில் வந்து சுக்கிரன் நல்லா இருக்கணும் சார். அப்படி இல்லை சார், நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதற்கான உணவுப் பொருள்களை பொதுவாகவே வந்து அவங்களுக்கான அந்த வித்தியாசம் தெரியும். உடல் கூறில் வந்து வித்தியாசம் தெரியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ அந்த வித்தியாசம் தெரியும் பொழுது நம்ம அந்த சுக்கிரன் வந்து இயற்கையாகவே ஒருத்தருக்கு ஜாதகத்தில் வந்து கெட்டிருக்கு அப்படின்னா அவனுடைய உணவு பழக்க வழக்கங்களில் வந்து கொஞ்சம் தெளிவான முறையில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அந்த நமக்கு ஏலக்காய், அதேமாரி வாசனை பொருள்களாக இருக்கக்கூடியது முந்திரி பருப்பு, முந்திரி பழம், இந்த மாதிரியான ஐட்டங்களெல்லாம் இவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய உடற்கலவி அப்படின்றதுல வந்து இந்த குழந்தை உருவாகிறதுக்கான வாய்ப்புகளை சீக்கிரமாக வந்து இது உருவாக்கி கொடுக்கும். அப்போ இவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் நெய் அதிகமாக சேர்த்திக்கலாம். நெய் அதிகமாக சேர்த்திக்கிட்டாங்கனாலும் அந்த சுக்கிரனுடைய அந்த ஆதிபத்தியம் உள்ளுக்குள்ள உங்களுக்கு வரும். நிறையவே வந்து உங்களுக்கு தெளிவாக அந்த சுக்கிரனுடைய ஆதிபத்தியத்தை நீங்கள் பெருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வந்து வெண்ணெய், அதை சாதாரணமாகவே சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு, புண்ணு இது எல்லாமே ஆற்றி விட்டுரும். அப்போ வந்து அந்த வெண்ணெய் எடுத்துக்கிறது, அந்த வெண்ணெயை உருக்கி நெய்யாக எடுத்துக்கிறது, இது மாதிரியான பொருட்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாதம் அந்த கர்ப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருமுட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய கர்ப்பம் கலையாமல் இருப்பதற்கு நல்லது. இந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து அந்த 2 மாதம் 3 மாதம் வந்து அவங்க ஒரு தலைக்கு தண்ணி ஊற்றாமல் இருக்காங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து அதிகமாக நடக்கக்கூடாது அப்படிம்பாங்க. வேகமாக நடக்கக்கூடாது, ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து குலுங்காமல் அழுங்காமல் இருக்கணும். அழுங்காமல் இருந்தால் தான் அது அழுங்காமல் இருக்கணும். அழுங்குச்சுன்னா அது அணுகி போயிடும். அதனால் வந்து அந்த ட்ராவலில் வந்து அதிகமாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய காலகட்டத்துக்கு முதல்ல அப்படி கிடையாது. இப்போ வந்து எனக்கு பாட்டிக்கு முன்னால் இருந்தவங்க கூட அவங்க அம்மாவெல்லாம் வந்து அவங்க வேலைக்கு போகிறதும் தெரியாது, புள்ள கற்றுக்கிறதும் தெரியாது. இயற்கையாக ஒன்றி இருந்த காலத்தில் வந்து அவங்களுக்கு மாசமாக இருக்குது, கர்ப்பமாக இருக்காங்கன்னு தெரியாது. கர்ப்பமாக இருக்கிறவங்க வந்து 10 மாதம் ஆயிருக்குன்னு அவங்களுக்கு அந்த வலியும் தெரியாது, அந்த இடைஞ்சலும் தெரியாது. இன்றைக்கி தான்
முத மாதம் உடனே இவங்க வந்து கன்சீவாக இருக்காங்கன்னு சொன்னோடனே அடுத்து வந்து உள்ளுக்குள்ளே ஊசி போக ஆரம்பிச்சிருது, மருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த குழந்தைகளை வந்து தெளிவாக அப்படியே பெரிய லெவலில் கொண்டு வந்துட்டு 4 கிலோ ஆயிடுச்சு, 3.5 கிலோ ஆயிடுச்சு, இதை வந்து சிசேரியனில் தான் எடுக்கின்ற மாதிரியான கட்டாயம் இன்றைய கால சூழ்நிலை. அன்றைக்கெல்லாம் கிடையாது. சொல்லுவாங்க வேலைக்கு போன இடத்துல பிள்ளை பெற்றுட்டு வந்துட்டா அது எங்கே பெற்றாங்கன்னு தெரியாது. இதுக்கு தான் வந்து அந்த ஜோதிட நூல்கள்லாம் சொல்லுது, குழந்தை பிறக்கும்போது இந்த குழந்தை வந்து இந்த லக்கணம் வந்து இந்த இடத்துல இருந்ததுன்னா இத்தனை பேர் மருத்துவச்சியோட இத்தனை பேர் இருந்தாங்க, அல்லது வந்து மருத்துவ பெண்கள் அல்லாத பெண்கள் இருந்தாங்க, வாசலில் குழந்தை பிறந்தது, வீட்டுக்குள்ளே குழந்தை பிறந்தது, தீபம் இப்படி இருந்து அப்படி இருந்தாலும் நிறைய சாஸ்திரம் சொல்லிட்டு வரும். அது வந்து அந்த காலத்துக்கு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. உடனே நேராக ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், மாதம் டெஸ்ட்டு பார்த்தோன்னே இரும்பு சத்து பத்திரிகை, சனியினுடைய ஆதிபத்தியம் கம்மியாக இருக்குது போடு 2 இரும்பு மாத்திரை போடு, சூரியனுடைய ஆதிபத்தியம் கம்மியாக இருக்குது போடு 2 கால்சியத்தை போடு. அங்கே தெரிஞ்சு மருத்துவ அறிவு அப்படின்றது வந்து எனக்கு விஞ்ஞான அறிவில் வரக்கூடிய குழந்தை வளர்ச்சி அப்படின்றது வந்து கிரகங்களுடைய நிலைப்பாடு. அப்படியெல்லாம் நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் போகணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு கிரகம் கெட்டிருந்தால் அந்த கிரகத்திற்கான ஒரு நடைமுறை நம்ம உணவு பழக்கத்தில் எடுத்துக்கிட்டாங்க இன்னுமே இயற்கை சார்ந்து குழந்தை பேர் அப்படின்றது வந்து நல்லா இருக்கும். அப்போ இந்த முதல் மாதம் அப்படின்றது வந்து சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தில் வரதுனால உங்களுடைய ஜாதகத்தில் யாருக்கும் சுக்கரன் வந்து 6, 8, 12 மறைஞ்சிருந்தாலோ அல்லது அஸ்தங்கத்துக்குள்ளே இருந்தாலோ அல்லது நீச்சமாக இருந்தாலோ கன்னி வீட்டில் இருந்ததுன்னா 28 டிகிரிக்கு பக்கமாக இருந்ததுன்னா அந்த நீச்சத்தோடு ஒரு ராகு உட்கார்ந்துருக்கார் அல்லது வந்து கேது உட்கார்ந்துருக்கார், அல்லது உங்களுக்கு லக்னத்துக்கு லக்னாதிபதியாக இருக்கக்கூடியவருடைய பகை கிரகங்கள் வந்து சுக்கரனோடு. பொதுவாக சுக்கரனுக்கு பகை கிரகங்கள் அப்படின்னாலே செவ்வாயும் சூரியனும் வருவாங்க, அதே மாதிரி வந்து குருவும் வருவார். இதெல்லாம் சமகிரகங்களாகவும் பகை கிரகங்களாகவும் வரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் சாப்பிடக்கூடியது வந்து பொதுவாக நெய் அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கனாலே நல்லாயிருக்கும். அதற்கடுத்து வந்து 2வது மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அந்த கரு அப்படியே லேசாக டெவலப் ஆகி பிண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அண்டத்தில் இருக்கக்கூடியது பிண்டத்தில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அந்த சதைப்பகுதி மட்டுமே உருவாகும். அந்த சதைப்பகுதி உருவாகக்கூடிய காலம் அப்படின்றது வந்து முதல் 30 நாள்லேருந்து அடுத்த 30 நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய 60 நாட்கள், அதாவது 60 நாள், 2வது 30ஆம் நாள். அந்த 2வது மாதம் அப்படின்றதுல வந்து இந்த தசைப்பகுதிகள் பிண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது எதுவுமே இருக்காது. அந்த கருவனுடைய அளவு டெவலப் ஆகி வரும். அப்போ அந்த நேரத்தில் வந்து ஆளுமை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்றது செவ்வாய். அப்போ இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியது 2வது மாதத்துக்கு உடைய கிரகமாக வர்றதுனால அந்த 2வது மாதம் வந்து அவருடைய பொசிஷனில் தான் அந்த கருன்றது வந்து பாதுகாக்கப்படும். அப்போ வந்து வண்டி வாகனங்கள் அதிகமாக போகக்கூடாது. இன்றைய வண்டி வாகனம்னாலே செவ்வாய் தான் அதிகமாக வரும். மோஸ்ட்லி வந்து அந்த ஓரளவுக்கு அழுங்காமல் குழுங்காமல் போகக்கூடிய வண்டிகளில் நம்ம பிரயாணம் பண்ணிக்கிறது, இல்லைன்னா பிரயாணத்தை தவிர்ப்பது நல்லது. அப்போ இந்த நேரத்தில் வந்து செவ்வாய் கெட்டிருக்கு சார், எங்களுக்கு 6, 8, 12 மறைஞ்சிருக்கு, அல்லது ராகுவோடு சேர்ந்துருக்கு, கேதுவோடு சேர்ந்துருக்கு, அல்லது சூரியனோடு மிக நெருங்கின பாகையில் அஸ்தங்க பாகையில் இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தில் வந்து பழங்கள் எடுத்துக்கிறது நல்லது. அதுலேயும் கேரட் ஜூஸ் எடுத்துக்கிறது நல்லது. கேரட்டு, பீட்ரூட்டு, பப்பாளி அப்படின்றது வந்து இந்த நேரத்தில் கரு கலைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 3வது மாதத்துக்கு பின்னால் 4வது மாதத்துக்கு பின்னால் எடுத்துக்கிட்டோம்னா இந்த பப்பாளி மாதிரி ஒரு பூஸ்டப் வந்து இங்கே கிடையாது. இதெல்லாம் வந்து எள்ளூருண்டை தான் வந்து கரு களையிறதுக்கான வாய்ப்புகள். பப்பாளி பழமெல்லாம் வந்து கரு களையிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடையாது. அதனால் வந்து அந்த பப்பாளி ஜூஸ் அப்படின்றது, அதேமாதிரி கேரட் ஜூஸ் சாப்பிடலாம். அதேமாதிரி தக்காளி அதில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது தக்காளியும் அதிகமாக சேரும். இந்த மாதிரியான பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகளில் சாப்பிடக்கூடியது வந்து கேரட் நல்லாயிருக்கும். இது மாதிரி தக்காளியும் நல்லா எடுத்துக்கலாம். இந்த தக்காளியும் கேரட்டும் வந்து அதிகமாக இருக்கிறது நல்லது. இந்த பப்பாளி அப்படின்றது வந்து ஒரு ரேஷியோவுக்கு கொஞ்சம் கம்மியாக, இது வந்து ஒரு மாதத்தில் ஒரு நாள் வந்து அப்படியே ரெகுலராக எடுத்துகிட்டே இருக்கலாம். இந்த ஃபுட்டெல்லாம் வந்து நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது, அதாவது வந்து இது ரெகுலராக எடுக்கக்கூடிய ஃபுட்டில் வந்து ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு பின்னால் வந்து நீங்கள் இந்த பப்பாளியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல கரு வந்து தெளிவான முறையில் வளர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் நிறையவே இருக்குது. இப்போ செவ்வாய் கெட்டு போனவங்களுக்கு பப்பாளி அப்படின்றது வந்து செவ்வாய் கெட்டு போனவங்க சாப்பிட்டாங்கன்னா கரு களையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அடுத்து 3வது மாதம் வர்றது அப்படின்றது வந்து இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ தான் வந்து தசைப்பகுதிகளெல்லாம் வளர ஆரம்பிக்கும். இந்த பிண்டமாக இருக்கக்கூடியது ஒரு உருண்டையாக இருக்கக்கூடிய சதைப்பகுதி, அதாவது வந்து அந்த அந்த சதையாக இருக்கக்கூடியது அப்படியே வந்து அந்த உறுப்புகள் எல்லாம் வளரக்கூடியது அப்படின்றது வந்து அந்த தசைப்பகுதிகள் வளர்றது அப்படின்றது வந்து இந்த 3வது மாதம். இப்போ யார் உள்ள வருவா அப்படின்னா வந்து குரு உள்ள வருவார். இப்போ இந்த நேரத்தில் வந்து புரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குரு தான் இந்த 3வது மாதத்திற்கு காவல் இருக்கக்கூடிய அந்த பொசிஷனில் எடுக்கக்கூடிய கிரகன்றது வந்து குரு. அப்போ இந்த நேரத்தில் வந்து புரோட்டீன் அதிகமாக சாப்பிடும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் உருவாகும். இங்கே எங்கே வந்து குரு மோசமாக இருக்குது, நீச்சமாக இருக்குது. இப்போது
மகர ராசியில் குரு இருக்கக்கூடிய ஜாதகருக்கு ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ இணை சேருது. அந்த ஜாதகருக்கு வந்து இந்த குரு வந்து 3ஆம் மாதத்தில் ஒவ்வொருத்தருக்கு அபார்ட் ஆகிடும். அப்போ இந்த நேரத்தில் வந்து இவங்க ஆரம்பத்துலேருந்தே புரோட்டீன் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த குழந்தையினுடைய கருவில் வளரக்கூடிய குழந்தைக்கும் அந்த புரோட்டீன் வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகி நிற்கும். அப்படி இல்லை அப்படின்னாலும் இவங்க சாப்பிடல அப்படின்னா அந்த 3ஆம் மாதம் வந்து புரோட்டீன் நீங்கள் வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கான குழந்தை ஆரோக்கியம் வளர்ச்சி அப்படின்றது வந்து நல்லா இருக்கும். 4ஆம் மாதம் அப்படின்றது வந்து எலும்பு வளர ஆரம்பிக்கும். இங்கே தான் சூரியன் உள்ள வருவார். இப்போ தான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகம் வந்து தன்னுடைய ஆக்கிரமிப்பை கொடுப்பாங்க. எலும்புனாலே சூரியன் தான். நம்ம அந்த சூரியன் உள்ளுக்குள்ளே வரும்பொழுது அந்த சூரியனுடைய அமைப்பு ஒருத்தர் கெட்டிருக்கு அப்படின்னா பொதுவாக இவங்க அந்த நேரம் வந்து காலை நேரம், இளம் காலை அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படியே அந்த சூரியன் உதிச்சு வரக்கூடிய நேரத்தில் வந்து கொஞ்சம் நேரம் இந்த கர்ப்பமாக இருக்கக்கூடியவங்க 3 மாதத்துக்கு பின்னால் அந்த சூரிய ஒளியில் இருக்கிறது வந்து நல்லாயிருக்கும். காலையில் நேரத்தில் அல்லது சாயந்தர நேரம் எப்பவுமே நடைப்பயிற்சி கொடுப்பாங்க. கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து 9ஆம் மாதத்துல 7ஆம் மாதத்துலாம் கூட்டிகிட்டு போவாங்க. இந்த 4ஆம் மாதத்துலேயே லேசாக நடந்தீங்க அப்படின்னா இதை நான் சொன்னது எங்கள் பாட்டிக்கு முன்னால் அவங்க அம்மாவெல்லாம் வந்து இந்த சூரிய குளிருக்கெல்லாம் தேவையில்லை. அவங்களுக்கு எப்பவும் போல் வேலைக்கு போவாங்க. அவங்களுக்கு எல்லாமே இயற்கையாகவே கிடைக்கும். காற்று நல்ல ஆரோக்கியமான காற்று கிடச்சிருக்கும், நல்ல சூரிய ஒளி கிடச்சிருக்கும், நல்ல தட்பவெப்பநிலை வந்து அவங்களுக்கு ஒத்து போயிருக்கும். எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவங்க வாட்டில் குழந்தையை பெற்றெடுத்துக்குவாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நம்ம குழந்தைகளை வந்து பொத்தி வளர்க்குறது அப்படின்றதுனால தான் இத்தனை விரிவாக்கங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ 4ஆவது மாதம் அப்படின்றது வந்து சூரியன் தான் ஆக்கிரமிப்பு பண்ணுறார். அப்போ அந்த நேரத்தில் வந்து சூரியன் யாருக்காவது ராகுவோடுவோ கேதுவோடுவோ சம்மந்தப்பட்டு அல்லது சனியோடு சம்மந்தப்பட்டு இருந்தால் அந்த சூரியனுடைய பலம் குறைஞ்சிருக்கும். அப்போ வந்து பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த எலும்பில் வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். அந்த போன்லெஸ், அதாவது போன் வெயிட் இருக்காது. அதாவது வந்து ஆளை பார்த்தா ஈர்க்கோழி மாதிரி இருப்பான், வெயிட்டு மட்டும் 60 கிலோ 70 கிலோ இருக்கும். இங்கே வந்து அந்த எலும்பு சத்தப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ அங்கே வந்து சூரியன் வந்து பலமாக இருக்கான்னு அர்த்தம். ஒல்லியாக இருக்கும் ஆள், ஆனால் வெயிட் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து சூரியனுடைய ஆதிபத்தியம் அதிகமாக இருக்குது, வலுத்திருக்கார் அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லை சார், அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சூரியனுடைய நிலைப்பாடு இங்கேயும் அதே மாதிரி தான். தக்காளி அதிகமாக எடுத்துக்கலாம். 4ஆவது மாதம் அப்படின்றது வந்து தக்காளி கால்சியம் அதிகமாக இருக்குது, பால் எடுத்துக்கலாம். இங்கேயும் வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது. கால்சியம் அதிகம் உள்ள பொருள்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். இந்த நேரத்தில் வந்து முட்டையினுடைய ஓடு கூட சின்ன பீஸில் வந்து எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி வந்து சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது, வெத்தலை பாக்கு அப்படின்றது வந்து இந்த நேரத்தில் வந்து ஏதோ ஒரு நேரம் போட்டுக்கலாம் நீங்கள். அதாவது வந்து வாரத்தில் 2 நாள் வந்து வெத்தலை பாக்கு போட்டுக்கிறது, இதெல்லாமே அந்த காலத்துல தான் இதெல்லாம் வந்து நடைமுறையில் இருந்துட்டு இருந்தது. அவங்க தெளிவாக செஞ்சுட்டு இருந்தாங்க. அதில் வந்து அவங்களுக்கு ஆரோக்கியத்தில் வந்து அனாரோக்கியம் வரல. இப்போ நம்ம எதையுமே செய்த நாகரிகத்தின் பெயரால் அடுத்த நாட்டை நம்ம கம்பேர் பண்ணி மேலை நாட்டுக்காரன் வெள்ளையாருக்குன்னு போய் சொல்ல மாட்டேன்ற மாதிரி வடிவேல் ஜோக்கு மாதிரி மேலை நாட்டுக்காரங்களை வந்து கம்பேர் பண்ணி நம்மளுடைய கலாச்சாரத்தையும் பண்பாடுகளையும் இழந்ததும் உடல் ஆரோக்கியத்தை முழுமையாக வந்து நம்ம தொலைச்சதும் தான் உண்மையோடைய, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. அப்போ நீங்கள் வந்து அந்த சூரியன் 4ஆவது மாதம் வந்து உங்களுக்கு எலும்பு உருவாகக்கூடிய நேரத்தில் வந்து கால்சியம் அதிகமாக கொடுக்கணும். அப்போ கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறது அப்படின்றது நிறைய எடுத்துக்கலாம். பாஸ்பரஸ், கால்சியம், செவ்வாழை பழம் அதிகமாக சாப்பிடலாம். அதே மாதிரி கோதுமை அப்படின்றது வந்து அவருக்கு கொடுத்த உணவுப் பொருட்களில் தானிய வகைகளில் வர்றது. இதில் வந்து பழ வகைகளில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சப்போட்டா, செவ்வாழைப்பழம், மாம்பழம், இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சூரியனுடைய ஆதிபத்தியம் உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவாக கிடைக்கும். 5ஆவது மாதம் வந்தாலே தோல் வந்துடும். அப்போ தான் கரு உருவாகக்கூடிய அமைப்பு. தோல் வந்து நம்ம மேலே மூடும். இங்கே தான் வந்து சந்திரன் வர்றார். அப்போ எப்போவுமே இது மாத கிரகம் அப்படின்றதுனால எங்கேயோ ஒரு வகையில் உடக்கணும் விழுந்துருவார். லக்கணத்துக்கு 8லையோ அல்லது 12லையோ 12லாம் சந்திரன் விழுந்துருச்சு அப்படின்னா சிக்கல். அதாவது லக்கணத்துக்கு 12ல் சந்திரனும், லக்கணத்தில் வந்து ஒரு கிரகம் ஆகவழி கிரகம், லக்கணத்துக்கு 2ல் வந்து செவ்வாய் இருந்து, அல்லது லக்கணத்துக்கு 7ல் வந்து செவ்வாய் இருந்து, லக்கணத்துக்கு செவ்வாய்க்கு 8ஆம் இடத்துல வந்து கெடுக்கிரகங்கள் இருந்தாலும் அந்த குழந்தையினுடைய நடத்தையே சரியில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அப்போ இந்த சந்திரன் வந்து 12ல் போய் இருந்தாலே நம்ம ரொம்ப பக்குவமாக நடந்துக்கணும். 12, 6, 8ல் இருந்தால் இந்த நேரத்தில் வந்து நம்ம பால் அதிகமாக எடுத்துக்கணும். இதே மாதிரி வந்து அரிசி சாதம், சந்திரனாலே அரிசி தானே, அரிசி சாதம், பால் இங்கேயும் பழையபடி அதே மாதிரி வெண்ணெய், தயிர், மோர் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறது. சார் எங்களுக்கு வந்து சளி பிடிச்சிக்கும் அப்படின்னா இதனுடைய அமைப்பை மாற்றி எடுத்துக்கலாம். மோராக எடுத்துக்கலாம். பால் அதிகமாக சாப்பிட்டுக்கலாம். நைட்டில் பால் சாப்பிடும்போது கால்சியம் இருக்கிறதுல புரதம் அதிகமாக இருக்குது.
அப்போ இந்த தோலெல்லாம் மினுமினுப்பாக வரக்கூடிய ஒரு அமைப்பு, நல்லா பிறக்கும் போதே சருமம் வந்து சுருக்கு இல்லாத குழந்தைகளாக பிறக்கிறதுக்கான அமைப்புகளும் இங்கே இருக்குது. அதே மாதிரி 6வது மாதம் வரும்போது இப்போ தான் வந்து தலைமுடி வளரக்கூடியது, உடம்புல ரோமங்களை உருவாக்கக்கூடியது. இவர் வந்து ரோமத்தை உருவாக்கக்கூடிய தேவதை அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான். 6ஆம் மாதம் இவர் தான் அவருடைய கேரிங்களை எடுப்பார். இந்த 6ஆம் மாதத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அப்படின்றது ஒருத்தருக்கு வந்து சனி கெட்டிருந்தது, சனி நீச்சமாக இருந்தது, மேசராசியில் இருந்தது, மேசராசியோடு இருக்கக்கூடிய சனியோடு ராகு சேர்ந்துருக்கார். இங்கெல்லாம் ராகு சேர்ந்து சனி ராகு சேர்ந்து இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல அது பிறந்து வரக்கூடிய குழந்தைகளுடைய அமைப்பு அந்த ராகு தசையை சனி தசையை நடக்கும்போது நல்லாயிருக்கும். இருந்தாலும் இந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து இந்த அப்பா அம்மாவுடைய ஜாதகத்தில் வந்து சனி நீச்சமாகி கூடவே வந்து ராகுவோ இருக்கார் அப்படின்னா இந்த குழந்தைக்கு வந்து இரும்பு சத்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். பேபியினுடைய growth வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த 6ஆம் மாதம் வந்து growth வந்து அதிகமாக வரக்கூடிய காலம். அந்த 6ஆம் மாதம் வந்து ரோமம் வளருதோ இல்லையோ growth அதிகமாக இருக்கணும். அப்புறம் வந்து அந்த ரோமம் வளரக்கூடிய அமைப்பு அப்படின்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் வந்து நிறைய இரும்பு சத்துக்கள் இருக்கக்கூடிய பழ வகைகளை எடுத்துக்கணும். பழ வகைகள் தான் அதிகமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த நேரத்தில் வந்து நமக்கு இரும்பு சத்து எது எதில் இருக்குது அப்படின்றது தேடி 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 சாப்பிடணும். பேரிச்சை, ஈச்சம்பழ ஐட்டம் பூராமே அதுதான் நிறைய உங்களுக்கு தெளிவான இரும்பு சத்து அதிகமாக கொடுக்கும். அதே மாதிரி வந்து ஆப்பிள் எடுத்துக்கலாம். இந்த நேரத்தில் நிலக்கடலை எடுத்துக்கலாம். நிலக்கடலை எடுத்துக்கிறதுலே வந்து இரும்பு சத்து நமக்கு அதிகமாக இருக்குது. அப்போது அயன் ஃபாலிக் அதிகமாக இருக்கக்கூடிய சத்து பொருள்கள் வந்து 6ஆவது மாதம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பேபியினுடைய growth வந்து அந்த ரோமக்கால்கள் வந்து அதிகமாக வந்து அந்த ரோமக்கால்கள்லாம் விலகி உங்களுக்கு ரோம வளர்ச்சி அதிகமாக இருக்கும். குழந்தையினுடைய முழு ஆரோக்கியம் இருக்கும். இந்த நேரத்தில் சமையலில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறது நல்லது. இப்போ இந்த எள்ளு மிட்டாய் சாப்பிட்டா இந்த நேரத்தில் வந்து கருக்கலை மண்ணெலாம் கேட்குறது. நல்லெண்ணெய் சாப்பிட்டு நீங்கள் வந்து அந்த உடலில் வந்து அந்த குழந்தைக்கு தேவையான எண்ணெய் சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலும், அதே மாதிரி பேரீச்சை சாப்பிட்றது, பொதுவாகவே பேரீச்சை வந்து கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக சாப்பிட்றது நல்ல growth இருக்கும் குழந்தைக்கு. அப்போ நல்ல அதாவது கருகருன்னு முடி வளர்ந்த அழகான பேபின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான குழந்தைகள் பெற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 7ஆம் மாதம் அப்படின்றது வந்து புதன் வருவார். புதன் உள்ளுக்குள்ளே போகும்போது என்ன பண்ணுறாரு, இவர் தான் எல்லாத்தையும் ஏன் அதை வந்து கல்வி கிரகம், அறிவுக்கு அதிகமானது, அதே மாதிரி வந்து துடிப்பான கிரகம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் இவர் தான் வந்து அந்த 5 அவயவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது கண், காது, மூக்கு இது எல்லாமே இவர் தான் வைக்கிறார். 7ஆம் மாதம் தான் முழுமையான குழந்தை முதிர்ச்சி அடையக்கூடிய குழந்தையாக இருக்கும். அதுக்கு முன்னால் இருந்ததுனாலும் 6 மாதம் குழந்தை வளர்ந்துருச்சுங்க, தாயையும் ஒன்றும் பண்ண முடியாது, குழந்தையும் கலைக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவோம். 5ஆவது மாதம் வந்து பிண்ட மாதம் வெளியே வரும். இதுக்கு முன்னால் 6 மாதத்துக்கு முன்னால் குழந்தை அப்படின்றது வந்து நமக்கு வந்து உரு தெரியாத ஒரு அதாவது ஒழுங்கான உருவம் இல்லாத குழந்தையாக இருக்கும். அந்த 7ஆம் மாதம் போயிட்டு புதன் உள்ளே போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கண், காது, மூக்கு எப்படி இருக்கணும் டிசைனர் அவர் தான். அப்போ அதை டிசைன் பண்ணி வச்சுட்டு வரக்கூடிய கிரகம் அப்படின்றது வந்து புதன். அப்போ இங்கே எப்போவுமே வந்து புதன் வக்கரமாக இருக்கும், சூரியனோட அஸ்தங்க பாகையில் இருக்கும். இது எல்லாமே எல்லா ஜாதகத்துலையுமே வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி நிறையா இருக்கும். புதன் தனித்து இருக்கக்கூடியவங்களுக்கு பாருங்கள், அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ரொம்ப தனித்துவமான குழந்தைகளாக இருப்பாங்க, கல்வி அறிவு அதிகமாக இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருப்பாங்க, எல்லாத்துலேயுமே வந்து ஜெயிச்சுட்டு வரக்கூடிய குழந்தைகளாக இருப்பாங்க. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் புதன் தனித்த புதனாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நேரத்தில் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால தான் வந்து அந்த ஜாதகம் அப்படின்றது வந்து ஜோதிடம் அப்படின்றது வந்து மிகப்பெரிய கடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய ஒரு 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் அவன் வாழ்கிறான் அப்படின்னா பிறந்து வளர்ந்து வாலிபமாகி அவன் கல்யாணம் பண்ணி கல்யாணத்துக்கு பின்னால் குழந்தைகள் எடுத்து அந்த குழந்தைகளை வளர்த்து ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு கிரகங்கள் வந்து அவனுக்கு அந்த ஜாதகரை வந்து வழிநடைப்படுத்தும், பலப்படுத்தும். அப்போ இந்த 7ஆம் மாதம் வந்து புதன் உள்ள போயிட்டு கண், காது, மூக்கெல்லாம் ஒரு நேரம் பிறக்கும்போது சின்னதாக ஒரு மாறுக்கண் இருக்கலாம், லேசாக ஒரு மனத்தெளிவில்லாத குழந்தைகளாக இருக்கலாம், அல்லது முடமான குழந்தைகளாக இருக்கக்கூடிய காரணம் எல்லாமே அந்த புதனால் வரக்கூடியதான். அப்போ இந்த நேரம் என்ன சார் பண்ணுறேன்னா இளமையான காய்கறிகள். அது என்ன இளமையான காய்கறிகள்? வெண்டைக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒடிச்சு பார்த்து தான் வாங்குவோம். அது முத்துச்சுன்னா சமையலுக்கு ஆகாது. அதேமாதிரி நமக்கு இயற்கையாக நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய கத்திரி, புடலை, வெண்டை, பாவை இதெல்லாம் வந்து குறிப்பிட்ட நாளுக்கு மேலே பறித்தோம் அப்படின்னா அது பிரயோஜனம் இல்லை. சுரக்காய் அது வந்து பிஞ்சாக இருக்கணும். இப்போ இந்த நேரத்தில் எல்லாம் சுரக்காய் போட்டு அந்த தோசை ஆப்பம் சுடுறது இந்த மாதிரி 7ஆவது மாதத்தில் வந்து அதாவது வந்து
இளம் காய்கறிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது குருத்துகளில் இருக்கக்கூடியது வாழை குருத்து, தென்னங்குருத்து, தென்னம்பூ, சின்ன சின்ன பூக்கள், அதில் வந்து நிறைய விட்டமின் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி குருத்துகளில் வந்து விட்டமின் அதிகமாக இருக்கும். சோள குருத்து இருக்குது பார்த்தீங்களா, அது. அதே மாதிரி வந்து இப்போ பேபிகார்ன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது இந்த இளமையாக இருக்கக்கூடிய காய்கறிகள். பொதுவாக கத்திரிக்காய் முத்தி நம்ம போட மாட்டோம். கத்திரிக்காய் முத்தி போச்சுன்னா என்ன பண்ணுவோம், வத்தல் போட்டுருவோம். அதேமாதிரி வெண்டைக்காய் முத்தினாலும் வத்தல் தான். இதெல்லாம் வத்தலாக தான் போட்டு சாப்பிடுவேன். இப்போ இந்த மாதிரியான இளமையான காய்கறிகள் சாப்பிடக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு வந்து 7ஆவது மாதம். அப்போ அந்த 7ஆவது மாதத்தில் வந்து நமக்கு நம்ம தமிழ்நாடு பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகளில் வந்து பாவை, சொரை, புடலை, பூசணிங்கிறத வந்து அது முத்தி கூட பழமாக கூட எடுத்து சாப்பிட்றதா. பூசணி வந்து நம்ம அந்த ஐட்டத்தில் சேர்த்த வேண்டாம். அப்போ இந்த இளமையான காய்கறிகள் சாப்பிடக்கூடிய காலம் அப்படின்னு வந்து 7ஆவது மாதம். அந்த 7ஆவது மாதம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா புதன் ஒருத்தருடைய ஜாதகத்திலேயே கெட்டிருந்தாலும் இந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு போசாக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதை இந்த காய்கறிகள் கொடுத்துட்டு வரும். இப்போ 8ஆவது மாதம் அப்படின்றது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த 8ஆவது மாதத்தில் தான் இந்த தாயோட உடம்புலேருந்து தொப்புள் கொடி இருக்கு இல்லையா, நஞ்சுக்கொடி, அந்த நஞ்சுக்கொடி போயிட்டு குழந்தையோட போய் கனெக்ட் ஆகக்கூடிய காலகட்டம். இப்போ தான் வந்து குழந்தை வந்து தனியாக உடம்பை எடுத்து தாயினுடைய வயிற்றுக்குள்ளே இப்போ வாடகைக்கு எடுக்கக்கூடிய குழந்தை. இது வரைக்கும் தாயும் கருவும் ஒன்றா இருந்தது. இப்போ இந்த 8ஆவது மாதத்துலேருந்து தான் தாய் வேற குழந்தை வேற அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்படி. ஏன்னா அது வெளியே வரணும் இல்லையா. அப்போ வந்து அந்த தாயிலிருந்து குழந்தையை பிரிக்கிறதுக்கு அதற்குன்னு ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்குறது. அதான் அந்த நஞ்சுக்கொடி அப்படின்னு சொல்கிறது. அந்த தொப்புள் கொடி வரும் இல்லையா, உறவு அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த தொப்புள் கொடி வழியாக வந்து நம்ம இந்த கர்ப்பமுள்ள பெண் சாப்பிடக்கூடிய உணவுகள்லாம் வந்து இப்போ தான் வந்து அந்த குழந்தைக்கு 8ஆவது மாதம் போகும். இப்போ இந்த நேரத்தில் எது அந்த கர்ப்பத்தை பாதுகாக்க, அந்த குழந்தையை பாதுகாக்குது அப்படின்னா, இப்போ தான் வந்து அந்த குழந்தையினுடைய தலையெழுத்தும் எழுதப்படுகிறது. எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து அந்த நிஷேத லக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிஷேக லக்னம் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை. ஒரு கணவனும் மனைவியும் அந்த கலவிக்கு முற்படக்கூடிய காலத்தில், அவங்களுடைய உடலுறவு காலத்தில் எந்த நேரத்தில் வந்து அவங்க அந்த உடலுறவு ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் எந்த நேரமோ அந்த நேரத்தில் உருவாகக்கூடிய லக்னம். இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு ஆணும் பெண்ணும் இணையக்கூடிய நேரம், அந்த முதல் அவங்க வந்து அந்த இணையக்கூடிய நேரத்தை கணக்கிட்டு எடுக்கக்கூடிய லக்கணமாக வர்றதா அந்த நேரத்தில் வந்து இதுதான் குழந்தையை வந்து தீர்மானம் பண்ணக்கூடிய லக்கணமே. அதனால தான் 7 மாதம் வரைக்கும் வந்து ஆண் குழந்தைய பெண் குழந்தையாங்கிறது வந்து டாக்டர் சொல்ல மாட்டாங்க, மருத்துவச்சின்னு சொல்ல மாட்டாங்க முதல்ல இருந்தே. அந்த 7ஆம் மாதத்துக்கு பின்னால் வந்து வயிறு எவ்வளோ பெருசு இருக்குது, குழந்தையினுடைய நெளிவு வலது பக்கமாக இருக்கா இடது பக்கமாக இருக்கா அப்படின்றத பார்த்து தான் ஆண் பெண் பேதம் அப்படின்றத வந்து நம்ம சொல்ல முடியும். அது வந்து ஆரம்பத்துலேருந்து அது தெரியும். இருந்தாலும் வந்து அதை முழுமையாக கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா அந்த 8ஆவது மாதம் வரக்கூடிய அந்த நிஷேக லக்னத்தை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த 8ஆவது மாதம் வந்து அந்த நிஷேக லக்னம் அப்படின்றது. இப்போ பெண், அதாவது கருவுற்று இருக்கக்கூடிய பெண் நல்ல போசாக்கான உணவாக எடுத்துக்கிறது நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு. 9ஆம் மாதம் குழந்தையினுடைய வளர்ச்சி, அசைவுகள். அப்போ அந்த நேரத்தில் வந்து அப்படியே மெதுவாக அசைஞ்சிட்டு இருக்கும். இந்த பக்கம் அந்த பக்கம் இப்படிலாம் அசைஞ்சு வர்றது. அந்த அந்த கருவுற்று இருக்கக்கூடிய பெண்ணை வந்து மிக மிக அழகாக மிக மிக ஆனந்தமாக வைத்திருக்கக்கூடிய காலம் அப்படின்றது வந்து அந்த 9ஆம் மாதம். அப்போ அந்த நேரத்தில் தான் போய் சந்திரன் முழுமையாக உடம்பை கொடுக்குறான். இதுதான் உடம்பு, ஆணுக்கான உடம்பு, இது பெண்ணுக்கான உடம்பு அப்படின்றது வந்து முழுமையாக உடலை கொடுக்கக்கூடியவன், முழு வளர்ச்சி கொடுக்கக்கூடியவன் சந்திரன். இதுக்கு முன்னால் இப்போ எடுத்தோம் அப்படின்னா 8ஆம் மாதத்தில் குழந்தை பிறக்குது, 7ஆம் குறப்பரசனம் அப்படிம்பாங்க. அதை இப்போ இன்றைக்கி வந்து இன்குபேட்டரில் வச்சிடறோம். அன்றைக்கு வந்து பாதுகாப்பாக வைப்பாங்க. சில நாட்களில் வந்து அந்த குழந்தை வந்து பொழைச்சி வெளிவரக்கான வாய்ப்பும் இருக்குது. அந்த நேரத்தில் வந்து அன்னையினுடைய அரவணைப்பு, தாயினுடைய அரவணைப்பு ரொம்ப அதிகமாக இல்லை அப்படின்னா மேக்சிமம் அந்த குழந்தை வந்து இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இறந்து போயிடும். இப்போ இந்த 8ஆம் மாதத்துக்கு பின்னால் வரக்கூடியதான் முழு வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் மாதம்ன்றது வந்து இப்போ இந்த நேரத்தில் தான் 8ஆம் மாதத்தில் தான் வந்து 7ஆம் மாதம் வந்து வளைகாப்பு, மற்றவங்களுடைய கண்ணு படக்கூடிய இந்த நிஷேக லக்னம் உள்ள வேலை செய்யக்கூடிய அமைப்பில் வந்து நமக்கு அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உணவு வகைகள், கலவை சாதம் இருந்தது இங்கே தான் கொடுக்குறாங்க. எல்லாமே எல்லா கிரகங்களையும் வந்து ஒன்றா சேர்த்து புளி சாதம், மாங்காய் சாதம், தேங்காய் சாதம், பருப்பு சாதம், நெய் சாதம், எல்லா சாதமே கொடுக்குறோம். 8 வகை 9 வகை 10 வகை சாதங்கள் கொடுக்கறதுக்கான காரணங்கள் இதுதான். அப்போ இந்த நேரத்தில் வளைகாப்பு அப்படின்றது அந்த அந்த கருவுற்று இருக்கக்கூடிய பெண்ணுக்கான உணவு வகைகள், மன ரீதியாக இருக்கக்கூடிய வரிகளை நீக்கி சந்தோஷமாக இருக்கணும். எப்பவுமே ஒரு கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய பொண்ணானது எந்த விதத்துலையுமே வந்து மனசுலையோ உடம்புலையோ
சங்கடப்படக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும். அப்போ தான் பிறக்கக்கூடிய குழந்தையும் ஆரோக்கியமான குழந்தையாக இருக்கும். அப்புறம் இந்த 9 மாதத்தில் வந்து சந்திரன் போய் முழுமையான உடலை கொடுத்து முழு வடிவம் கொடுத்துட்றார். அப்புறம் வந்து அப்போ தான் அங்கே தான் உயிர் வந்து தனித்த உயிராக வெளியே வர்றார். இங்கே எங்கே வர்றார் அப்படின்னா 10ஆவது மாதம் முழுமையாக மானிட ஜென்மத்தின் உடல் உபாதைகள் ஏற்படும். அப்போ வந்து அந்த குழந்தைக்கு இந்த டியூப் வழியாக உள்ள போகிறது, நஞ்சுக்குடி வழியாக உள்ளே போகிறது அந்த 9ஆம் மாதம் முழுவதுமே உள்ளுக்குள்ளேயே வந்து வியாபிச்சிருக்கு. அந்த 9ஆம் மாதத்துக்கு பின்னால் 10ஆம் மாதம் இதனுடைய கழிவுகள் வெளியே வரணும் அப்படின்றபோது உள்ளுக்குள்ளே வந்து தாயினுடைய உடம்புக்குள்ளே கருவறைக்குள்ளே வந்து கழிவுகளை வெளியேற்ற முடியாததுனால 10ஆம் மாதம் இந்த குழந்தை வந்து வெளியே வந்துடும். சூரியன் வந்து இதற்கு காரகத்துவம் எடுக்கிறார். சூரியன் முழு பலத்தோடு அந்த குழந்தையை வந்து வெளியே கொண்டு வர்றார். இதுதான் குழந்தை பிறப்பின் மிக மிக முக்கியமான ஒரு அம்சம். அப்போ தாயினுடைய கருவறைக்குள்ளே உருவாகக்கூடிய ஒரு விந்தணுவும் ஒரு சுரோனிதம், அதாவது வந்து அந்த அண்டணுவும் ரெண்டும் சேர்ந்து 10 மாதங்களும் 10 கிரகங்களுடைய ஆளுமையில் இருந்து அந்த குழந்தை பிறக்கிறது அப்படின்றது. இப்போ நமக்கு முன்னமே அந்த தாய்க்கோ அல்லது தந்தைக்கான ஜாதகத்தில் வந்து கிரகங்கள் நல்லபடியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்லதொரு குழந்தையை பெற்றெடுக்கலாம். அதேமாதிரி இந்த 9 மாதமும் 10 மாதமும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகளிலையும் இந்த ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்கலாம்னு சொல்லி எல்லா ஜாதகர்களும் புதுமண தம்பதிகளும் இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்றதையும் இதை ஃபாலோ பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நண்பர்களே. வணக்கம். ஹலோ.